ஹாய் கைஸ், ஐம் கிருஷ்ணா. நம்ம எல்லாருமே அன்புக்கு அடிமைப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லப்போனால் யாரோ ஒருத்தருடைய பார்வைக்காக, யாரோ ஒருத்தருடைய பேச்சுக்காக, யாரோ ஒருத்தருடைய அன்புக்காக ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எப்போ நமக்கு கிடைக்குதோ அப்போ தான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது நமக்குள்ளே கிரியேட் ஆகுது. நம்மக்கிட்ட எவ்வளவு கார் இருந்தாலும், எவ்வளவு பங்களா இருந்தாலும், சொத்து இருந்தாலும், இது எல்லாமே கொடுக்காத ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது தனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் தன் கூட இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் சொர்க்கத்தையும் கொடுக்கும். அதனால தான் ஒவ்வொருத்தரும் தனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் தனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது தனக்கு பிடிச்ச பர்சன்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது இதனால் கிடைக்கிறவங்களுடைய லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இதால் கஷ்டப்படுறவங்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு பர்சனை அதிகமாக நேசிக்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை எப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணும், அது எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும், எப்படியெல்லாம் அதால் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நிச்சயமாக நீங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்திருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களை எப்படியெல்லாம் காயப்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோவை முழுமையாக கேட்டு முடிக்கும்போது உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு ஃபீல், ஒரு சந்தோஷமான ஃபீல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இல்லை உங்களுடைய ஓப்பன் ஆர்ட்டை நான் வெளிப்படையாக பேசின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு அளவுக்கு அதிகமான அன்பு, அளவுக்கு அதிகமான கேரிங், இது எல்லாத்தையுமே கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா இந்த பர்சன் எனக்கான ஒரு பர்சன், நான் அதிகமாக நேசித்த ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி கள்ளம் கபடம் இல்லாத ஒரு லவ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் நமக்கே தெரியாது நம்ம கொடுக்குற லவ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அளவுக்கு அதிகமான ஒரு கேரிங் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். எப்போ இந்த இடத்துல நம்ம ஹர்ட் ஆகும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறோமோ அதில் ஜஸ்ட் ஒரு 50% நமக்கு கிடைச்சா கூட ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற அந்த அன்பு அப்படிங்கிறது ரிட்டன் ஒரு 10% கூட ரிட்டன் அப்படிங்கிறது வரவே வராது. இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியவும் தெரியாது, கடைசியாக தான் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம முழுமையாக நம்பிக்கிட்டே இருப்போம், மொத்த அன்பும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கடைசியாக அந்த இடத்துல எந்த ஒரு ரிப்பீட்டும் கிடையாது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, கேரிங்கும் கிடையாது, லவ்வும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம முழுமையை உடைஞ்சு போகிறோம். இந்த மாதிரி உடைஞ்சு போன மனிதர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. செகண்ட் ஒன், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்க கூட நான் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்குள்ளவே ஒரு பாசிட்டிவான வைப் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். தன்னையும் ஒரு பர்சன் உண்மையாக நம்புகிறாங்க, தன்னையும் ஒரு பர்சன் உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஆனால் நாட்கள் போக போக நம்மக்கிட்ட அந்த ப்ராமிஸ் பண்ண அந்த பர்சன் அப்படிங்கிறவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் மில்லியன் கணக்கான கொஸ்டின். நம்மளுடைய லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறோம், இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்கில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ட்ரூ லவ் அப்படிங்கிறது, ட்ரூ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பர்சன், உங்களுடைய பார்ட்னரோ இல்லை உங்களுடைய லவ்வரோ அதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை சரிப்படுத்தி நம்ம கூட மறுபடியும் ட்ராவல் பண்ண வைக்கிறது தான் ட்ரூ லவ். அதே மாதிரி நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, அது பண சம்பந்தமா இல்லை மனசு சம்பந்தமா இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தமா நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறவங்க தான் ட்ரூ கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உங்களுடைய லைஃப்பில் எங்கேயாவது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக நம்பின ஒரு பர்சன், நீங்கள் அதிகமாக நேசித்த ஒரு பர்சன் இந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும்போது அந்த பெயின் அப்படிங்கிறது, அந்த வலி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரே ஒரு பர்சனால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த வலி அப்படிங்கிறது நரகத்தை விடவும் ரொம்ப ரொம்ப மோசமானதாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஹர்ட் பண்ணுற விஷயங்களில் ரெண்டாவது விஷயம். தேர்ட் ஒன், நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வருவாங்க. ஒரு சில பேர் வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸாக இருக்கும். அவங்க வந்த பின்னாடி தான் நாம் பண்ணிட்டு இருக்கிற சின்ன சின்ன தவறுகளெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு நல்ல மனிதனாவோ, ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாவோ, இல்லை ஒரு நல்ல வாழ்க்கைக்கான ஒரு தேவையாவோ வாழ ஆரம்பிப்போம். பட் அந்த மாதிரி வரும்போது தான், அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளுடைய லைஃப்பில் கிடைக்கும் போது தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னாலே என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளவே ஒரு கோடு போட்டு வாழ ஆரம்பிப்போம். இது நமக்கு கிடைக்கிற அந்த பர்சனை பொறுத்து. பட் இதுவே இன்னொரு பர்சன் மாதிரி கிடைப்பாங்க. அந்த பர்சன் நம்மக்கிட்ட போன பின்னாடி தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு இழந்திருக்கோம், எவ்வளவு முட்டாளாக வாழ்ந்திருக்கோம், என்னவெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் மாதிரி, மிகப்பெரிய ஒரு புத்தகம் மாதிரி நமக்கு புரிய வச்சிருப்பாங்க. அந்த பர்சன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த பர்சன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்தது நமக்கு வாழ்க்கையோட பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய பேர்
வாழ்க்கை அப்படின்னா என்ன, நீ இப்ப எந்த நிலைமையில இருக்க, இனிமே எப்படி வாழ போற அப்படிங்கிறத புரிய வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க பெயினை கொடுத்துட்டு போல, வாழ்க்கைக்கு நெக்ஸ்ட் வழியை காட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபோர்த் ஒன், ரிலேஷன்ஷிப்ல இது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள அதிகமாக சிரிக்க வைக்கும், நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். இந்த மாதிரி சந்தோஷப்படுத்தும் போது இந்த வாழ்க்கையே ரொம்ப புனிதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ரொம்ப ஜாலியாக அந்த வாழ்க்கையை வந்து மூவ் பண்ணுவோம். ஆனால் அதே ஒரு கட்டத்தில் நம்மளை யார் அதிகமாக சிரிக்க வச்சாங்களோ, யார் ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்களோ அதே பர்சன் நம்மளை அளவுக்கு அதிகமாக அழுகவும் வைப்பாங்க. அந்த மாதிரி டைமிங்கில் தான் அந்த வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். பட் உண்மை என்ன அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நம்மளை அதிகமாக சிரிக்க வச்சவங்கள கூட ரொம்ப ஈஸியாக வந்து மறந்துடுவோம். அவங்கள பற்றி நம்மளுடைய லைஃப்பில் வந்து பெருசாக யோசிக்கவே மாட்டோம். ஆனால் நம்மளை யார் அதிகமாக அழுக வைக்கிறாங்களோ, நம்ம நேசித்த ஒரு பர்சன் எப்போ நம்மளை ஏமாத்துறாங்களோ அந்த ஒரு பெயின் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சிரிப்பை ஈஸியாக மறக்கலாம், ஆனால் அழுகிய வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி இந்த நிமிஷம் உங்களை அள வச்ச பர்சன் இந்த வீடியோவை கேட்கும்போது உங்களுடைய மனசுக்குள்ள வந்து போகலாம். அதுதான் எமோஷனல். அந்த அழுக வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு நேசிச்சிங்க, எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணி அவங்கள லவ் பண்ணீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர முடியுது. நீங்கள் அதிகமாக அழுதுருக்கீங்க, அதிகமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த பர்சனை நீங்கள் நம்பியிருக்கீங்க, லவ் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும், அவங்களுக்கு புரியாது. ஃபிஃப்த் ஒன், லவ்ல ரிலேஷன்ஷிப்பில் இந்த விஷயத்த பெருசாக நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். பட் அதை கையை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் அதை பற்றி அதிகமாக யோசிப்போம். என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வந்து நம்ம கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமிங்கில் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுவோம். முடியாத ஒரு விஷயத்த கூட அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 7G அப்படிங்கிற ஒரு மூவி பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற அந்த ஹீரோக்கு எந்த டேலண்ட்டுமே கிடையாது, அப்படிதான் ஜீரோ மாதிரி தான் இருப்பான். பட் அதுவே காதலி வந்து பக்கத்தில் நின்று ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பைக்கை வந்து ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணி காட்டுவான். அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும். ஒரு விஷயத்த நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி அச்சீவ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் அதே பர்சன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்து ரொம்ப லோவாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்போம். என்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற தாட் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நேசித்த ஒரு பர்சனை மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி டோட்டலாக அவங்களே வந்து ரொம்ப லோவாக திங்க் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பழக்கங்களை கற்றுக்கிட்டு இன்னைக்கு அவங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லவ்வுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு அந்த அளவுக்கு பவர் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம நேசிக்கிற பர்சன் கூட இருக்கும்போது ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அதே பர்சன் நம்மளை விட்டுட்டு போகும்போது மிகப்பெரிய ஒரு பெயினாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு டவுனை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இது எல்லாமே நம்ம அதிகமாக நேசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள், நமக்கு கிடைக்கிற பெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்மளால் வந்து ஹர்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது. ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளை இப்படிலாம் ஹர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னா எஸ், இதை விட அதிகமாகவும் வந்து ஏற்படணும். அப்படின்னா நம்ம யாரையுமே லைஃப்ல நேசிக்க கூடாது, லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தப்பா வந்து யோசிக்க கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம லவ் பண்ணதும் சரி, நம்ம கேர் பண்ணதும் சரி சரியாக தான் கொடுத்துருக்கோம். பட் அந்த பர்சன் தான் தேவைக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்காக நம்மளுடைய லைஃப்பில் ஒரு நாள் ஃபீல் பண்ணலாம், பட் கடைசி வரைக்கும் அந்த ஃபீலிங்கை கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டப்படும். இதிலிருந்து நம்ம ஒரே ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இந்த காதல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனை கொடுத்துருக்கு. இந்த பர்சனை நான் நேசிச்சதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்தை வச்சு, அந்த ஒரு லெசனை வச்சு நெக்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் அப்டேட் பண்ண போறேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போறேன் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர இவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா கடைசி வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். பட் அந்த பர்சன் எங்க ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளவும் கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கும். 80% இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போன பர்சன் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. மீதி 20% தான் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி சரியான ஒரு பார்ட்னர் கிடைச்சி அதை சக்சஸ் வந்து கொண்டு போவாங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பால நிறைய ஹர்ட் ஆயிருக்கீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நல்ல மனிதனை, ஒரு நல்ல பர்சனை, ஒரு அன்பான ஒரு பர்சனை உங்களுடைய பார்ட்னர் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்படுற உங்க மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.